மகாபாரதம். வியாசர் பிறந்த கதை. வேத வியாசர் தன் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர் இவர். கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் கொள்ளு தாத்தா ஆவார். அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரத உருவாக்கிய வேத வியாசர் பரசர மகாரிஷிக்கும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர். இவர் பிறந்த கதையை பற்றி கீழே காண்போம். இவருடைய தந்தை பரசர மகாரிஷி. இவர்தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் ஆவர். இவர் ஒருமுறை யமுனை நதியின் அருகே பணித்து கொண்டிருந்த போது நதியை கடக்க தன் மரப்படையில் பயனாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை கண்டார். அந்த பெண்ணால் பரசர மகாரிஷி முனிவர் ஈர்க்கப்பட்டார். அந்த பெண்ணின் அருகே சென்ற அவர் தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்ல சொன்னார். இருவரும் மரப்படையில் அக்கறைக்கு செல்லும் வழியில் பரசர மகாரிஷி அவள் மீது தன் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அந்த பெண்ணின் பெயர் சத்தியவதி. அவருடைய விருப்பத்திற்கு சத்தியவதி முதலில் தயங்கினாலும் பரசர மகாரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தார். நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றாள் சத்தியவதி. பரசர மகாரிஷி என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார். சத்தியவதி சொன்னா, முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றாள். இரண்டாவது நிபந்தனையாவது அவள் உடலில் இருந்து மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும், நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றால் சத்தியவதி. கேட்ட வரத்தை பரசர மகாரிஷி வழங்கினார். மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்று வரத்தையும் கேட்டாள். இந்த நிபந்தனைகளுக்கு தலையசித்த முனிவர் வரம் கொடுத்தார். சத்தியவதி விதித்த நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டார். பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இவ்வாழ்க்கை நடத்தினர். அன்றைய தினம் சத்தியவதி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவர்தான் பின்னர் வேத வியாசர். கருமை நிறத்தில் இறந்ததால் கிருஷ்ணர் என்ற பெயரை பெற்றார். மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அதனால் வியாசர் என்ற சிறுவனின் முழு பெயர் கிருஷ்ணர் வேத வியாசர் என்றனது. இதுவே மகாபாரதம் என்னும் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பிறப்பின் கதையாகும்.